இந்த இப்போ விஜய் தன்னை ஒரு ஒரு புனிதராக காட்டிக்கொள்ளும் முயற்சியில் ஈடுபடும் போது அவர் காருக்கே டேக்ஸ் கட்ட மாட்டேன்னு சொன்னார். வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ண காருக்கு அது இன்னும் கட்டி முடிச்சாரான்னு தெரியல. அப்படிப்பட்ட பல பிரச்சனைகள் இருக்கும் பொழுது அப்போ அவர் இன்னும் கொஞ்சம் நாசூக்காகவும் மிக ஜாகிரதையாகவும் கையாளணும். ஆனால் விஜய் என்ன நினச்சிட்டாரு, கட்சியை ரசிகர் மன்றம் மாதிரியே நடத்தினா போகிறோன்னு நினச்சதுனால தான் இன்றைக்கி விஜய்க்கு இவ்வளோ பிரச்சனை. கட்சியை கட்சி மாதிரி நடத்தும், ரசிகர் மன்றத்தை ரசிகர் மன்றம் மாதிரி நடத்தும். ரசிகர் மன்றத்தை எப்படி நீங்கள் கட்சியாக மாற்ற முடியும்? அந்த உறுப்பினர்களை வேணால் வச்சுக்கலாம் ஓட்டு போடுறதுக்கு. அவங்களுக்கு எப்படி தெரியும் பிளாக்கில் டிக்கெட் வைக்கிறது, போஸ்டர் விட்டுறது, என்ன சொல்கிறது, பால் ஊற்றுறது, இதில் கட் அவுட்டில், அதுக்கு என்ன தெரியும்? ரசிகர் மன்றத்தில் வெறியாக இருக்கிற வேண்டான்னா பெற்ற அப்பா அம்மாவுக்கு எதுவும் செய்யாமல் தானே இங்கே அந்த நடிகருக்கு செய்கிறாங்க. அப்போ அடிப்படையான ஒரு அறிவே இல்லாத ஒரு கூட்டமான வளருது அந்த ரசிகர் மன்றங்கிறது. நான் விஜய்க்குன்னு சொல்ல, யாராக இருந்தாலும் சரி, எனக்கு ரசிகர் மன்றம் கிடையாது, வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். சிவகுமாருக்கு கிடையாது, அப்படி சில நடிகர்கள் எனக்கு வேணாம் ரசிகர் மன்றம் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. ஆனால் ரசிகர் மன்றம் என்பதை எங்கள் அப்பா சொல்லி தான் கமலஹாசன் அவர்கள் நற்பணி மன்றமாக மாற்றினார். காரணம் என்னென்னா, அது வெறும் ரசிகர் மன்றமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த சினிமா ரிலீஸ் அன்னைக்கு வர கூத்தோடு போயிடும். அப்புறம் இன்னொரு நடிகருடைய படத்தில் சாணி அடிக்கிறது, இன்னொரு நடிகரை பற்றி அசிங்கமாக பேசுறது, இதனால் அவங்கள என்ன சாதிக்க போகிறாங்க? அன்றைக்கி ஒரு பொண்ணு பேட்டியில் சொல்கிறா, என் கணவரை விட எனக்கு விஜயை பிடிக்கும் அப்படின்றா. இன்னொரு அம்மா, என் பையன் செத்து போனது கூட பரவாயில்ல, நான் இன்னொரு பையனை பெற்றுக்க முடியும், ஆனால் அவன் செத்து என்னை விஜயை பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க அப்படின்றா. அப்போ இதெல்லாம் என்ன ஆகுது? ஔவையார், திருக்குறள், திருவள்ளுவர் இவங்கெல்லாம் எழுந்தது பொய்யாக்குற மாதிரியான ஜனங்க இப்போ புறத்துக்கிட்டு இருக்காங்கன்னு தானே அர்த்தமாகுது. தாயை சிறந்த ஒரு கோயிலும் இல்லைன்னா அந்த கோயில் பிள்ளைய அப்படி நினைக்கணும். பெத்த மனம் பித்து, பிள்ளை மனம் கல் அப்படிம்பாங்க. இங்கே என்னன்னா, பெத்த மனமே கல்லாக இருந்தால் இப்போ பிள்ளை மனதை என்ன சொல்கிறது, பாறாங்கல்னு சொல்ல முடியும். அது மாதிரி இருக்கக்கூடிய கூட்டத்தை வைத்துக்கொண்டு விஜய் அரசியலில் வெற்றி பெறுவது கஷ்டம். நான் போனால் கூட்டம் வரும், நான் போனால் கூட்டம் வரும். நீங்கள் பாத்ரூம் போனால் கூட்டம் வருதா? நீங்கள் போக வேண்டிய சிபிஐ ஆஃபீஸுக்கு போனீங்களே, கூட்டம் வந்ததா? பட்டினப்பாக்கம் வீட்டில் இருக்கீங்களா, அங்கே கூட்டம் வருதா? அப்போது உங்களுக்கு தேவை என்றால் கூட்டம் வராத பார்த்துக்க முடியும். தேவைப்பட்டால் அப்படியே ஜனங்களை நெல்லிக்காய் மூட்டை மாதிரி ஒரு இடத்துல செதற விட்டு அவங்க 41 நெல்லிக்காயை நெசுக்கி இது பண்ணிடலாம் இல்லையா? முடியக்கூடிய விஷயம் இல்லை. சாதாரணமாகவே மாநிலத்தில் இருக்கிறவங்க சிபிஐ விசாரணை ஏன் கேட்பாங்கன்னு சொன்னால், யார் மேலே கேஸ் போட்டிருக்கோ அவங்க கேட்டாங்கன்னா இந்த விசாரணை இனிமேல் வரவே வராது, தள்ளி போடுவாங்க அப்படிங்கிறதுக்காக கேட்பாங்க. எதிர்கட்சியாளுங்க உடனே சிபிஐ விசாரணைன்னா இதை விட வேகமாக முடுக்கலான்னு கேட்பாங்க. ஆனால் இது என்ன ஆயிடுச்சு, இவருக்கு எதிராகவே இந்த சிபிஐ விசாரணை திரும்புங்கிற ஒரு சின்ன எண்ணம் கூட விஜய்க்கு இல்லாத போனது தான். தற்கொலை கூட்டம் அப்படின்னு எல்லாரும் சொன்னால் கோபம் வருதே ஒழிய, தன்னை விட ரொம்ப தற்கொலைகளாக பார்த்து தனக்கு கீழே வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோதான். இப்போது 50 ஆண்டு காலம் விஜயோட வயசை விட அதிகமான செங்கோட்டையன் கூட விஜயை புகழறாருன்னா பரிதாபமாக தான் இருக்குன்னு.